யமன்லேயுமே வந்து இப்போ புதுசாக ஒரு டீம் உண்டு ஹவுத்திகளோட கைகோக்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஹவுத்திகள் அவங்க ஏரியாவில் வந்து வேற லெவலில் நிறைய சம்பவங்கள் செஞ்சு கொண்டிருக்காங்க. கடந்த 72 மணித்தியாலங்களில் மட்டுமே சிரியாவுக்குள்ள ஒரு புதிய டீம் ஒன்று வந்திருக்கு. இந்த டீம் இஸ்ரேலுக்கு எதிராக போர் செஞ்சு கொண்டிருக்கு. சிரியாவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவங்களுக்கு எதிராக புதிதாக உருவாகி இருக்கிற ஒரு டீமா இந்த டீம் இருந்து கொண்டிருக்காங்க. இந்த வீடியோக்களை பார்த்தா வழங்கும். இது வந்து மேற்கு கரையின் அல் கலீலுக்கு தெற்கே உள்ள பிரிகேட் வந்து இன்றைக்கு ஒரு தாக்குதல் ஒன்று செஞ்சிருக்காங்க. ஸ்டோரேட் நாளுக்குரிய நம்மளுடைய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றோம். இஸ்ரேல் காசா தான் அப்படின்னு இல்லாமல் உலகத்தில் மொத்தமாக எல்லாமே வந்து ஒரு தொடர்புபட்ட விதங்களாக தான் உலகத்தில் நடக்கிற முக்கியமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப 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 சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுடைய வீடியோவில் டெய்லி போஸ்ட் பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இப்படி தொடர்ச்சியாக உங்களுக்கு தகவல்கள் வேறணும் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே இருக்கி நீங்கள் பண்ணிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஓகே, இன்னைய நாளுக்குரிய தகவலுக்குள்ள நம்ம போகலாம். என்ன அப்படின்னு சொன்னால், சிரியா அப்படிங்கிறது வந்து இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் யுத்தத்தில், ஈரான் அமெரிக்கா அப்படிங்கிற இந்த மத்திய கிழக்கினுடைய யுத்தத்தில் மிக முக்கியமான ஒரு புள்ளியாக மாறுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஏன் அப்படின்னு சொல்லி நான் போன வீடியோலையும் சொல்லியிருந்தேன். T4 அப்படிங்கிற ஏர்பேஸில் வந்து துருக்கி வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? எஸ், இப்போ அந்த ஏர்பேஸில் வந்து எல்லாமே செட்டப் செஞ்சு கொண்டிருக்காங்க. இனி ஒரு கிழமை தான் இருக்கு, ஜஸ்ட் ஒரு 1 வீக் இருக்கு. துருக்கி அந்த ஏர்பேஸ் வந்து ஏர்பேஸை மொத்தமாக அவங்க கண்ட்ரோல் எடுத்து சிரியாவினுடைய ராணுவத்துக்கும் சிரியா நாட்டுக்கும் பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு துருக்கி முன் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த அதே ஏர்பேஸை குறிவைச்சு இஸ்ரேல் பயங்கரமான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அந்த ஏர்பேஸ் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலினூடாக இஸ்ரேல் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சிரியா அப்படிங்கிற வந்து எங்களுடைய ராஜ்யம், நாங்க சொல்றதுதான் சட்டம் இருக்கணும், துருக்கி உங்களுக்கும் சிரியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, வட்டக்காரவங்க அப்படின்னு சொல்லி அழகா இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. ஏர்பேஸுக்கு வாரத்துக்கே வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான துருக்கிய படைகள் வந்து சிரியாவினுடைய அலப்போக்கு வந்திருந்தாங்க. இப்ப அந்த அவ்வளவு படைகளும் திருப்பி நாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, துருக்கி வந்து நேட்டோ நாடுகள் இருக்கு. அமெரிக்காவினுடைய அவ்வளவு வளங்களையும் பயன்படுத்துற ஒரு நாடு துருக்கி. அமெரிக்கா பேஸ் இருக்கு துருக்கியில அவ்வளவு விதமான செயற்பாடுகளும் அமெரிக்காவுக்கு சார்பாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலோட மேக்சிமம் உறவு வச்சிருக்கிற ஒரு நாடு துருக்கி. ஸோ துருக்கி வந்து இஸ்ரேலினுடைய சொற்களுக்கும் செயற்பாடுகளுக்கும் கட்டுப்பட்டே ஆகணும். கட்டுப்படுற அளவுக்கு இஸ்ரேல் வந்து ஆல்ரெடி எல்லா நாடுகளுக்கும் செய்யற மாதிரி துருக்கியையும் செஞ்சு வச்சிருக்காங்க. இருந்த போதிலும் வந்து துருக்கியினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சகம் முக்கியமான கருத்து ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தாக்குதல் அப்படிங்கிற வந்து சிரியாவினுடைய இறையாண்மையை மீறப்பட்ட ஒரு தாக்குதல் இருக்கு. இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கோம். பிராந்தியத்தில் வந்து எல்லா நாடுகளுக்குமே அமைதியினுடைய அச்சுறுத்தலை வந்து இஸ்ரேல் இருந்து கொண்டிருக்காங்க. நாங்க வந்து சிரியாவில் அமைதியை நிலைநாட்டுறதுக்கு தான் அந்த இடத்துல நாங்கள் விரத்துவங்கினோம் அப்படின்னு சொல்லி துருக்கி வெறுமனே ஒரு அறிக்கையோட மட்டும் சமர்ப்பிச்சிருக்காங்க. சமர்ப்பிச்சு போட்டு அவங்க விட்டு இறங்கிடுவாங்க. இதான் நடக்க போதே தவிர துருக்கி அங்க இறங்கி இஸ்ரேல் அடிக்க போதான்னு பார்த்தோம்னா இல்லை. HTS அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய தலைவர் சாமன் சொல்லி கொண்டிருக்காங்களே ஜுலானி, அது மட்டும் இல்லாமல் இந்த துருக்கி ஹிரிக்கியன் எல்லாம் சொல்லி கொண்டிருக்காங்களே. இந்த ராணுவ படைகளுக்கு விட தில்லி இருக்கிற மக்களாக டாரா பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் இருந்து கொண்டிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் சொல்லியிருந்தேன், சிரியாவுக்குள்ள ஒரு புதிய டீம் ஒன்று வந்திருக்கு. இந்த டீம் இஸ்ரேலுக்கு எதிராக போர் செஞ்சு கொண்டிருக்கு அப்படிங்கிறத பழைய வீடியோக்களை நான் சொல்லியிருந்தேன். அந்த டீம் இப்போ இறங்கி அடிச்சிருக்காங்க இஸ்ரேலுக்கு. யாருன்னே தெரியாது. உண்மையிலே வந்து இந்த டீமுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஒரு பேரே இல்லை. இதான் டீம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பேரே இல்லை. அவங்கள்ட்ட இருக்கிற ஆயுதங்களை வச்சு இஸ்ரேலிய படைகளுக்கு பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட இடத்தையுமே குறி வச்சு தாக்குதல் செஞ்சுக்காங்க. அதாவது தெற்கு சிரியா பிரதேசத்தில் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. நான் நேரத்தோட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், சிரியா இஸ்ரேல் போர்டரில் வந்து கோலான் மலைக்குன்றுகள் இருக்கு. அந்த கோலான் மலைக்குன்றுகளை தாண்டி போக்குள்ள தான் இந்த பிரதேசம் இருக்கு, தெற்கு சிரியா பிரதேசம். சிரியாவுக்குள்ள என்டர் ஆகணும்னு சொன்னாதான் வழி. அந்த வழியிலே இப்ப மறிச்சு இந்த மக்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களுக்கு எதிராக போராடி இருக்காங்க. அந்த இடத்துல வந்து 4 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த 4 பேரையுமே வந்து அடக்கம் செய்யறதுக்கு, இஸ்ரேலுக்கும் இவங்களுக்கும் இடையில நடந்த இந்த யுத்தத்துல வந்து 4 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்களை அடக்கம் செய்யறதுக்கு அணிதிரண்ட மக்கள் கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் எந்த அளவுக்கு அந்த மக்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக அணிதிரண்டிருக்காங்க, ஒன்று சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தா வழங்கும். இது வந்து இன்னைக்கு சிரியாவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களுக்கு எதிராக புதிதாக உருவாகி இருக்கிற ஒரு டீமா இந்த டீம் இருந்து கொண்டிருக்காங்க.
அங்கே இருக்கிற பள்ளி வாயல்களில் டக்கன் ஒளிபெருக்கி மூலமாக ஸ்பீக்கரில் அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த டரா பிரதேசங்களில் மக்கள் எல்லாருமே ஒன்று கூடுங்க, உங்கள்ட்ட இருக்கிற என்னென்ன உங்களோட கையில் இருக்கோ எல்லாத்தையுமே வச்சு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவங்களுக்கு எதிராக போராடுறதுக்கு தயாராக அப்படின்னு சொல்லி பள்ளி வாயலில் இருந்து இந்த அறிவித்தலை வெளியிட்ட உடனே மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவங்களுக்கு எதிராக அடிச்சிருக்காங்க. அடித்ததில் வந்த சேதங்கள் தான் இவைகள். ஸோ அந்த அளவுக்கு ஒற்றுமையாக அந்த மக்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவங்களை எந்த காரணம் கொண்டு நம்ம பிரதேசங்களுக்குள்ள கூடாது அப்படிங்கிறதுல அவங்க உறுதியா இருக்காங்க. நமக்கு அடுத்தது வந்து யமன்லேயுமே வந்து இப்ப புதுசா ஒரு டீம் ஒன்று ஹவுத்திகளோட கைகோக்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது மாகாணத்தில் இருக்கிற வாஷா மாவட்ட பழங்குடி முஸ்லீம்கள் வந்து இப்ப ஹவுத்திகளோட கைகோர்த்து அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஹவுத்திகள் வந்து இப்ப நீங்க செய்யற இந்த தாக்குதலை விட இன்னும் பல மடங்கு அதிகரிச்சு அமெரிக்கா ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட காசாவிற்கு ஆதரவாகவும் நமது மஸ்ஜித் அல் அக்ஸாவினுடைய பெருமையை காப்பாற்றுவதற்காகவும் நாங்கள் உங்களுடன் கைகோர்க்கின்றோம். இப்ப நீங்க செஞ்சுக்கிற அமெரிக்காவுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக இப்ப நீங்க செஞ்சுக்கிற மாதிரி பல மடங்கு தாக்குதலை நீங்க ஹவுத்திகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி புதிதா வந்திருக்கிற வாஷா பழங்குடி முஸ்லீம்கள் இன்னைக்கு வந்து ஹவுத்திகளோட ஒன்று சேர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹவுத்திகள் அவங்க ஏரியாவில் வந்து வேற லெவல்ல நிறைய சம்பவங்கள் செஞ்சு கொண்டிருக்காங்க. கடந்த 72 மணித்தியாலங்களில் மட்டுமே ரெண்டாவது அமெரிக்காவினுடைய MQ-9 க்ரீப்பர் ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க. சுட்டு வீழ்த்தினது மட்டும் இல்லாம அது உளுந்த இடத்துல கலாச்சார நடனம் இருக்குதானே ஹவுத்திகளினுடைய, அதுக்கு மேலே இன்றைக்கு ஆடுற மாதிரி வீடியோக்கள் எப்படின்னா அமெரிக்காவினுடைய சொத்தையில செருப்பால் அடிக்காமல் தான் இருக்கு. ஹவுத்திகளினுடைய அலப்பறைகளுக்கு அளவே இல்லாம போய்கொண்டிருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கு அமெரிக்காவோட நின்று தலையை பிதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலினுடைய பிரதமர் இப்போ வந்து ஹங்கேரிக்கு போயிருக்கார். ஹங்கேரி அப்படிங்கிற வந்து ரோம் ஒப்பந்தத்தின் கீழே இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ஸ்ல கைச்சாத்திட்டு ஒரு நாடு. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ஸால ஏற்கனவே இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு எதிராக அவர் ஒரு போர்க்குற்றவாளி அப்படின்னு சொல்லி இவர் உங்களோட நாட்டுக்குள்ள என்ட்ரான உடனே கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி அறிவித்தல் விடுத்திருந்தாங்க. உலகத்தில் இருக்கிற ஒரு நீதிமன்றமா இல்ல நாங்க பெரியாக்கா அப்படின்னு பாப்பமா அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்தை அவமானப்படுத்துற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஹங்கேரியில். என்ன அப்படின்னு சொன்னா, நாளைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாஹு போறார் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு வந்து ஹங்கேரி அறிவிக்காங்க நாங்க ஐசிசியில இருந்து முழுவதுமாக வெளியிறங்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிக்காங்க. அறிவிச்ச உடனே பெஞ்சமின் நெத்தன்யாஹு வந்து ஹங்கேரிக்கு போறார். போய் இன்னைக்கு வந்து அவர்களுடைய பேச்சுவார்த்தையில நடந்து இது எல்லாமே நடந்து முடி நெத்தன்யாஹு ஒரு கருத்தொன்று வெளியிறார் அப்படின்னா, நாங்களும் ஹங்கேரியும் வந்து கடுமையான நண்பர்கள், நாங்க பால்ய சிநேகிதர்கள், ஆக எங்களுக்காக ஹங்கேரி என்னையும் செய்யும், அதுக்காக நாங்க ஹங்கேரியை பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. இது எல்லாமே உலக அரசியல் இன்றைக்கு இருக்கிற நியாயங்கள், தர்மங்கள், நீதிகள் எல்லாமே இதுவாக தான் இருக்கு. ஸோ நான் நேரத்தோட சொன்ன ப்ராக்டிக்கலாக யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஐசிசியா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஐநாவினுடைய கோட்டா இருக்கிற ICJ இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து சும்மா ஒரு வெறும் ஒரு கண் துடைப்புக்குத்தானே தவிர அதிகாரம் இல்லாத மக்களை ஆள்றதுக்காகத்தான் இது உருவாக்கப்பட்டிருக்கே தவிர அதிகாரத்தோட இருக்கிற பணபலத்தோட இருக்கிற எந்த ஒரு நாட்டுக்கு முன்னுக்கு இந்த நீதிமன்றங்களால் எதுவுமே செய்ய முடியாது. அவங்க தவறிழைச்சாலும் சரி, மக்களை படுகொலை செஞ்சாலும் சரி, இவங்களால் எதுவுமே செய்ய முடியாது. இவங்க வெறும் ஒரு கண் துடைப்புக்கு தான் இருக்காங்க அப்படிங்கிறத இது மீண்டும் இந்த உலக மக்களுக்கு நிரூபிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேற்கு கரையில் இஸ்ரேலினுடைய அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த வீடியோக்களை பார்த்தா வழங்கும். இது வந்து மேற்கு கரையின் அல் கலீலுக்கு தெற்கே உள்ள அல் ஃபவர் அகதிகள் முகாமில் குழந்தைகள் உட்பட டஜன் கணக்கான மக்களை வந்து இஸ்ரேல் கடத்தி கூட்டி போறாங்க. இது வந்து லீக் ஆன ஒரு வீடியோ. அவங்க கடத்தி கூட்டி போய் இப்படிதான் வச்சு சித்திரவதை செஞ்சு நீ அதுக்கப்புறம் அவங்க இல்லை இதை கேட்கறதுக்கு ஒத்தரும் இல்லை, அவங்கள பாக்குறதுக்கு ஒத்தரும் இல்லைன்னு சொன்னா இது அனுப்பி வெஸ்ட் பேங்க்லயோ காசாவிலையோ இதுதான் இப்ப நடந்து கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய இடங்கள் வந்து இன்றைக்கு இஸ்ரேல் குண்டுவீச்சு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. காசாவினுடைய ஹாஸ்பிட்டல்களை வேற வீடியோக்களை உண்மையா பார்க்கவே இல்லாம ரத்த ஆறு காசாவுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கு. சும்மாவே நமக்கு இந்த கையில்லாதாக்கள் காலில்லாதாக்கள் ஊனமுற்றாக்களை கண்டலை கடுங்க இப்போ இதுகளை தொடர்ச்சியாக இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். எல்லாரும் இதுகளை பார்த்து கொண்டிருக்கோம். தலைக்குள்ள ஃபுல்லாக இப்போ அதான் ஓடிக்கொண்டிருக்கோம். இன்னைக்கு வந்து ஹமாஸினுடைய இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் தலைவர் அப்படின்னு சொல்லலாம், அவரைத்தான் அப்படின்னு சொல்லி நியமிக்கல, பட் அவர் தான் இப்போ செயற்பாட்டு கொண்டிருக்கார். கலீல் அல் ஹையா ஹமாஸினுடைய அரசியல் தலைவராக இஸ்மாயில் ஹனியாவுக்கு பின்னர் செயற்பாட்டு கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அவரினுடைய பேர குழந்தையான முகமது அல் ஹையாவை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் இன்னைக்கு கொலை செஞ்சிருக்காங்க. அவர் இன்னைக்கு சகிதாக்கப்பட்டிருக்கார். இந்த பையன் தான், அது சின்ன பையன். இதனூடாக கலீல் அல் ஹையாவினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் 31 பேர் வந்து மொத்தமாக கொல்லப்பட்டிருக்காங்க காசாவில். கலீல் அல் ஹையாவினுடைய குடும்பம் மட்டுமே. எப்படி இஸ்மாயில் ஹனியாவினுடைய குடும்பத்தை கொன்றாங்களோ தலைவர்மார்களினுடைய குடும்பங்கள், உறவுகள் அனைத்தையுமே இன்றைக்கு கொலை செஞ்சு கொண்டிருக்காங்க இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அல் குட்ஸ் பிரிகேட் வந்து இன்றைக்கு ஒரு தாக்குதல் ஒன்று செஞ்சிருக்காங்க. ஸ்டோரேட், நிராம் மற்றும் கஃபர் ஆஷா குடியிருப்புகளை நோக்கி ராக்கெட் தாக்குதல் அல் குட்ஸ் பிரிகேட் செஞ்சிருக்காங்க. பட் இருந்த போதிலையும் இப்ப காசாவை நேரத்தோட வந்து நெட்சாரிம் காரிடோர் மூலமாக 2 காசாவை பிரிச்சிருந்தாங்க. இப்ப காசாவை 3 பிரிக்கிறதுக்காக
இந்த இடத்துல வந்து இன்னொரு பெரியர் ஒன்று அடிக்க போறாங்க, ரஃபாவையும் கான் யூனிஸையும் பிரிக்கிறது. இது தெற்கு காசா. இந்த தெற்கு காசாவில் ரஃபாவை பிரிச்சு ரஃபாவை மொத்தமாக இஸ்ரேலோட சேர்க்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை முன்னெடுத்து செஞ்சு கொண்டிருக்காங்க இஸ்ரேல். பட் இதுக்கு ஹமாஸ் எதிராக என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒரு கேள்வியா இருக்கு. இது சம்பந்தப்பட்ட செய்திகளை வந்து ஹமாஸ் என்ன சொல்ல போறாங்க, என்ன செய்ய போறாங்க, இது சாத்தியமாகுமா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு வந்து இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ முடியும் பொழுது இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட இப்போ காசாவில் என்ன நடந்து கொண்டிருக்கு, காசாவினுடைய அடுத்த திட்டங்கள் எவ்வாறு போகுது அப்படிங்கிற சம்பந்தமாக உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நீங்கள் கீழே பதிவிடலாம். அது சம்பந்தமாக நானும் அந்த கொமெண்ட்ஸில் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளைகளை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றேன். இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்கள் ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.